வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மீரில் இருக்கேன். ஜெய்சல்மீரில் ஒன் பீங் ஹாஸ்டலில் இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னோடய பேக் சைடில் இங்கே தான் தங்கியிருந்தேன். தெரியுதா? இங்கே வந்துட்டு 2 ப்ளஸ் வந்துட்டு கீழே 2 இருக்குது. கீழே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே முன்னாடி ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு இருக்குது. இங்கே ஒன்று, கீழே ஒன்று. நான் ரெஸ்ட் எடுத்தது வந்துட்டு இந்த இடத்துல. நேற்று நைட்டு 12 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு. 12 மணி ஆயிடுச்சு. வேறு இடத்துல தான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மூவி ஷூட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டாங்களாம். அதனால் அந்த சினிமாக்காரங்களுக்கு அந்த ரூம் கொடுத்துட்டாங்களாமா. நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சில டைமில் நடக்கும். நைட் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா நான் தான் ஏற்கனவே புக் பண்ணிட்டல, இல்லாட்டி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் இருக்கலாம்ல, நான் வேறு இடத்துல பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு நம்பர் அனுப்புனார். இந்த ஹாஸ்டலோட நம்பரு, ஒன் பீங் ஹாஸ்டலர் அப்படின்றது ஹோட்டல்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் அனுப்புனோடனே கேட்டேன், சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு. அப்படி வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இல்லை நான் அங்கே வரேன், எனக்கு கன்ஃபார்மாக வேணும், ஆனால் எவ்வளோ என்ன ரேட்டு ப்ரைஸ் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஆட்டோக்காரங்க இருப்பாங்க. இவங்க ஆட்டோக்காரங்களும் இந்த ஜெய்சல்மீரில் இருக்காங்களா ரூம்காரங்க, அந்த ஹாஸ்டல் ரூம்ஸு ஹோட்டலு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களும் இவங்களும் டைப் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது யாராவது ட்ராவலர்ஸ் வராங்க அப்படின்னா, வாங்க நான் சூப்பரான பெஸ்ட்டான ரூம் காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போவானுங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அங்கே ரிசப்ஷன்லேயே எழுதி வாங்கிப்பானுங்க. காசு கொடுக்க சொல்லிடுவாங்க. கொடுத்ததுக்கடுத்து ஒரு முக்கியமான ரூம் கொடுத்து தலையில் கட்டிடுவாங்க. ஒரு நாள் நைட் தூங்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் பார்த்து சேஃபாக வாங்க. நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு booking.comல இருக்கும். அதுலேருந்து எடுத்து நீங்கள் பேசிக்கிட்டு தெளிவாக விசாரிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெய்சல்மீரில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்காரங்க. லைட்டாக கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. நேற்று நான் ஜோத்பூர்லேருந்து ஜெய்சல்மீருக்கு வரும்போது அந்த அனல் காற்று மாதிரி வீசிச்சுங்க. ட்ரெயினில் வரும்போது நமக்கு வந்து அந்த சில்லுன்னு தானே இருக்கும், எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும். ஆனால் இந்த ஊரில் வரும்போது அவ்வளோ அனல் காற்று அப்படியே பறக்குது, மூஞ்சில் அடிக்குது. எனக்கு நல்லா பயந்துட்டேன். அவ்வளோதானாட்டிருக்கு, ஜெய்சல்மீர் போய் சுற்றி பார்த்த மாதிரி தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க. நான் அமீதாபாத்துக்கு வந்துட்டு இருக்கும்போதே நிறைய பசங்களை பார்த்தேன். ஜோத்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க போல். அவங்க வந்து சொன்னாங்க, இங்கே தான் அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, பார்மேருன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த பையன் இருக்கானாமா. இது வந்துட்டு கொஞ்சம் பக்கம் தான். அந்த பையனுக்கு கால் பண்ணால் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சாண்டியூன்ஸ்க்கு போய் சுற்றி பார்த்து நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே இங்கேருந்து நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா அடுத்து நான் உதய்பூர் போகணும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே இருக்கிற இடத்த கவர் பண்ணுறேன். இந்த ஹாஸ்டலும் எங்கே இருக்க, ஒன் பீங் ஹாஸ்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் வந்துட்டு மோஸ்ட்லி புக் பண்ணுற எல்லா ஹாஸ்டலுமே அந்த கோட்டைகளுக்கு பின்னாடி, ஃபோர்ட்டுக்கு பின்னாடி, இது பின்னாடி தான் நான் இருக்குது. என்னன்னு தெரில, எனக்கு லக்காட்டிருக்கு. ஓகே, நான் இந்த ரூமை காமிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ரூம். இது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, கீழே ஒருத்தர் தூங்குற மாதிரி. அங்கே வந்துட்டு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. அப்புறம் இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒன்று 4, இது ஒன்று 5, 6. இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இந்த 2 பேக் என்னோட தான். அப்புறம் இங்கே ஒன்று, கீழே ஒன்று. அது எத்தனை 8 பெட் இருக்குது. பாத்ரூம் டூர் இல்லைங்க, எங்கள் பாட்டுக்கு பாத்ரூம் டூர் இல்லை, சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபேஸ்க்கெல்லாம் சன்ஸ்க்ரீன் போடணும். இல்லைன்னா பளபளன்னு இருக்கிற மூஞ்சி அவ்வளோதான், ரொம்ப என் ஃபோன் கலருக்கு மாறிடும். அடுத்து கக்கூஸ் டாய்லெட்டு. இங்கே வந்துட்டு ஷவர் இருக்குது. இந்த ஷவரு காலையில் இதை நான் உடச்சிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு திருப்பணும். நான் என்ன பண்ணேன்னா, அழுத்தி இப்படி திருப்பினால கழட்டிட்டு வந்துடுச்சு. ஷவர் ஒர்க் ஆகுது. ஓகே, எல்லாமே ஓகே.
பட் வந்துட்டு இங்கே ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஆனால் யூஸ் ஆகும், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே மக்களே, மற்ற விஷயமெல்லாம் போக போக கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. இங்கேருந்து சாண்டியூன்ஸ் போகிறோம். இங்கேருந்து சாண்டியூன்ஸ்க்கு எப்படி போகிறது? சாண்டியூன்ஸுங்கிறது நிறையா இடத்துல இருக்குது. தார் டிசர்ட், சாம் வில்லேஜுன்ட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே வந்துட்டு நிறையா டூரிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அங்கே தான் நிறையா இருக்காமா. அதாவது சாண்டியூன்ஸ்க்கு ஹோட்டலு இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பலாம். ஓகேங்க, ஒன்பின் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டேன். ஹாஸ்டலில் சஃபாரி அப்படின்ட்டு ஒரு ரூமு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேங்க. இப்போது நம்ம வந்துட்டு கிளம்பலாம். அடுத்து வந்துட்டு நம்ம எங்கே கிளம்பணுன்னா சாண்டியூன்ஸ்க்கு போகணும். சாண்டியூன்ஸுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்டோஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி டாக்ஸி பிடிச்சி போங்க அப்படின்னாங்க. இவங்கக்கிட்ட கேட்டேன், ஒரு பேக்கேஜ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு இருக்குது, பட் வந்துட்டு 3500, ஃபஸ்ட்டு 4800 சொன்னாங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டிலேருந்து வர ரொம்பவே பட்ஜெட்டு, நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, சரி ஒரு 4000 கொடுங்கன்னாங்க. சுத்தமாக ஆகாது அப்படின்னா. சரி 3500ன்னாங்க. இல்லை ஆகவே ஆகாது அப்படின்னா. அப்புறம் ஒரு 3000 கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் நான் போகல. ஏன்னா இப்போது நம்ம ஓன் ரிஸ்கில் போகணுன்ட்டு ஒரு ஆசைங்க எனக்கு. அதனால தான் இங்கே வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் நிறையா இருக்குது. இங்கே தெரியுதா, இது வந்துட்டு ஜெய்சல்மரோட ஃபோர்ட்டு, கோல்டன் சிட்டி. ஹாய், கோல்டன் சிட்டி. இந்த கோல்டன் சிட்டியில் கோல்டன் ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பல்ச்சுன்னு தெரியும். ஏன் கோல்டன் சிட்டின்னு பேர் வந்திருக்குன்னா, இங்கே இருக்கிற எல்லா வீடும் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். இப்படி தாங்க எல்லாருக்கும். இது இந்த வீட்டை பார்த்தீங்களா, எல்லாமே வீடுங்க தான். வீடு, ஹோட்டலு எல்லாமே அந்த சைடில் அது ஃபுல்லாக வீடு தான். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக வீடுங்க தான். தெரியுதா, ஃபுல்லாமே ஒரே கலரில் மஞ்சள்னு சொல்ல முடியாது, ஒரு கோல்டன் கலரில், ரொம்ப மஞ்சளாகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு ஜெய்சல்மர் பேக்கேஜ் புக் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணிக்கலாம். நிறையா வந்துட்டு இங்கே இருக்குது உங்களுக்கு. இங்கே இந்த நம்ம ஏதாவது சவாரி பண்ணும், சஃபாரின்னு தான் சொல்கிறாங்க, சவாரியில் அந்த தார் டிசர்ட்டில் போய் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் அங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், கார் சஃபாரி, காரவேன் சஃபாரி, அப்புறம் கேப் சஃபாரி அப்படின்னு நிறையா இருக்குது. இது இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா, அட்வென்ச்சர் காரவேன் சஃபாரி அண்ட் கேம்ப். இங்கே அங்கேயே வந்துட்டு நமக்கு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. என்ன கொஞ்சம் பட்ஜெட்டாக இல்லை, நீங்கள் அடித்து பேசினோம்னா கண்டிப்பாக பட்ஜெட்டாக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு 3000 வந்திருக்கு. சப்போஸ் எது செட் ஆகலை அப்படின்னா கூப்பிட சொல்லியிருக்காப்புல, கூப்பிட்டு பார்த்துட்டு கிளம்புனாலும் அப்படி இந்த இதுலேயே இவங்க கூடயே இந்த ஹோட்டல் மூலியமாகவே போயிடலான்ட்டு இருக்கேன். முதல்ல இது சரியாக பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது போயிடணும்னு நம்ம நினைப்போம். ஓகே, போக கண்டினியூ பண்ணுறேன். ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஊரில் நான் ட்ராவல் பண்ணுறேன். இங்கே இப்போ டைம் கரெக்டாக ஒரு 9 மணி போல் ஆக போகுது. இந்த இடத்துல சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். இங்கே ரெஸ்டாரண்ட் ஏதாவது கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு போயிடலாம். இல்லாட்டி இங்கேருந்து சாம் வில்லேஜுக்கு வந்துட்டு ஒரு 38 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பார்ப்போம். 38 கிலோமீட்டரெல்லாம் நம்ம சாப்பிடாமலாம் போக முடியாது. அது நேற்று நைட்டு சாப்பிடலை. ஏன்னா ஜோத்பூர்லேருந்து ஜெய்சல்மருக்கு வர வழியில் சுத்தமாகவே ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. ஸ்டாப் நிப்பாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ தேங்க்ஸ். ஸ்டாப் நிப்பாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா போகிற வழியில் வந்துட்டு சுத்தமாக அது என்ன சொல்கிறது, சாப்பாடு எதுவுமே கொடுக்க கிடையாது. நிறையா ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் போனோம்னா நமக்கு வந்து சோறு கிடச்சிது நமக்கு. பட் வந்துட்டு இந்த ஊரில் என்னடான்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டே தான் இருக்கேன். அந்த ரொட்டி அவர் ஏதாவது சப்ஜின்ட்டு கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேறு ஏதாவது எதிர்பார்க்குறேன். என்னால் ரொட்டியே சாப்பிட்ருக்க முடியாது, அலையெல்லாம் வலிக்குது சாப்பிட்டு. சரி கேட்போம். பையா, ஹனுமான் சுரை இன்சைட் தட் சைட். தேங்க்யூ ஸோ மச்.
இது ஓகே ஓகே. ஹனுமான் சூரைன்ட்டு ஒரு இடம் இருக்குங்க. நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து ஹனுமான் சூரைக்கு போயிட்டு ஹனுமான் சூரை வழியாக பஸ்ஸு ஆட்டோ இதெல்லாம் கிடைக்கும். நான் இதுலேயே வந்துட்டு அங்கே 2 ரோடு பிரியுது. அந்த பக்கம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போகும், இப்படி ஒன்று போகுது. சரி அப்படின்னு இந்த வழியில் வந்தேன். இந்த வழியில் 2 ரோடு பிரியுது. அதில் அந்த பக்கம் போகலான்னு பார்த்து இந்த பக்கம் போக சொல்கிறாங்க. நம்ம ஊர் ரோடெல்லாம் ஸ்ட்ரீட்டாக நல்லா பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டுக்கு ஒரு பேரும் வச்சுருப்பாங்க. பட் வந்து இந்த ஊருக்கு ஒரு பேரும் இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் நேமும் இல்லை. சாரி, ஊருக்கு பேர் இருக்குது, ஸ்ட்ரீட் நேம் இல்லை. பார்ப்போம், போக போக என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படியாவது சாம் வில்லேஜுக்கு போய் ஆகணும். ஓகேங்க, ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், நடந்தே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொன்று நான் கேட்டேன், இங்கேருந்து பஸ் இருக்காமா, ஆனால் டைம் தான் இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா, பஸ்ஸுக்கு போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே ஜீப் இருக்குது, ஜீப்பில் பிடிச்சி போயிடுங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளம்பலாம் இங்கேருந்து. எந்த பக்கம்னு தெரில, நான் கேட்டதுக்கு இந்த பக்கம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மெடிக்கலில் கேட்போம், ஆமாம், இங்கே ஒரு கடையில் கேட்போம். கேட்டு அப்புறம் அடுத்து கிளம்பலாம். அது இல்லாமல் ஆட்டோக்காரங்க வந்துட்டு நிறைய பேர் வாங்கன்ட்ருப்பாங்க. நான் கொண்டு போய் விடுறேன் ஹனுமான் சூரைக்கு அப்படிம்பாங்க. ஹனுமான் சூரைங்கிறது ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. நம்ம ரூம்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு தான் தூரத்தில் இருக்குது. கிளம்பலாம், டைம் ஆச்சு. நம்ம மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே அங்கே ஹனுமான் சூரையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். 38 கிலோமீட்டருக்கு ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறேன்னு கேட்பீங்க. பட் வந்துட்டு 38 கிலோமீட்டர் தான். போகிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரோடு மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். டிஸ்டன்ஸ் கம்மி தான், அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குமா. கிளம்புவோம். சாம் வில்லேஜ் போகணுங்கிறதுக்காக நான் கேட்டேன் அவர்கிட்ட, சாம் வில்லேஜ்க்கு எப்படி போகணுன்னு கேட்டேன். பஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு பஸ்ஸு இல்லை, டைம் தான் இருக்கா அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து ஜீப் இருக்கான்னு கேட்டதுக்கு ஜீப்பெல்லாம் எதுவும் கிடையாது, பக்கத்தில் தான் கார் நிற்கிது, 2000 ரூபா தான், நீங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவார் நைட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க இங்கே ஜீப் இருக்குது போய் ஏறிக்கோங்கன்ட்டு. நிறைய பேர் நல்ல உள்ளவங்க இருக்காங்க, அவங்க மட்டும் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு ஜீப்போட காஸ்ட் என்னன்ட்டு கேட்டு நான் சொல்கிறேன். இப்போது சரியாக மாட்டிக்கிட்டேங்க. மாட்டிக்கல. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஆட்டோக்கார் ஒருத்தர், இந்த ஆட்டோக்கார் என்ன பண்ணிட்டாரு, என்னை பார்த்ததும் வந்தார். நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவை ஜெய்சிங்கர் சுற்றி பார்த்தீங்களான்னு கேட்டார். இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சுற்றி பார்த்தீங்களான்னு கேட்டார். கேட்டு திரும்ப நீங்கள் வந்துட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க, என்னோடய பேக்கேஜஸ் எல்லாம் சொல்கிறேன். அங்கே வந்துட்டு நிறைய டிரைவிங் இருக்குது, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நான் ஒன் டே நைட்டுக்கு வந்துட்டு 650 ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன் அங்கே கேம்ப் ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். டின்னரு, அப்புறம் நாளைக்கு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் நம்மளை ஏமாற்றாமல் இருந்தால் சரிங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போகணும். இது வரைக்கும் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஜீப் சஃபாரி இருக்குது, 50 ரூபா. ஏதோ ஒன்று பண்ணுவோம். போயிட்டு பேக்கேஜ் என்ன எவ்வளோன்னு கேட்போம். ஒரு 2000 ரூபா, 1900, 1500 ரூபா அந்த ரேட்டில் இருந்தால் ஓகே தான். சரிங்க, அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த ஆட்டோக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அவரோட ஆஃபீஸாமா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். விச் ஆஃபீஸ் பையா? கம் யாஸ் பேலஸ். இந்த ஹேஷ் பேலஸ்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த பேக்கேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா திரும்ப நான் வந்துட்டு கொண்டு போய் விட்டுறேன், ஆட்டோ சார்ஜஸ் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அதுக்காகவே சரி வந்தேன் அவரோட பேச்சு கேட்டு. ஓகே, உள்ளே போய்க்கலாம். இதான் அந்த ஆஃபீஸு. இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போவாங்களாம். ஜீப் சஃபாரி இருக்காமா, நைட் டான்ஸிங், அப்புறம் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே பார்ப்போம். கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம். பார்ப்போம். இன்னும் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க.
கேட்குறேன். இங்கேருந்து ஜீப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நீ வேணால் வண்டியில் வந்துக்கோ, 2 வீலர் இருக்குது அதில் வந்துக்கோன்னு சொல்கிறாங்க. நான் அப்படின்னு நினச்சேன், ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு. நினச்ச மாதிரியே பூம்பட்டையாக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு 4500 அப்படிங்கிறாங்க. இதே தான்டா அங்கேயும் சொன்னான். அந்த ஹாஸ்டல் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் இதே தான் சொன்னான். 3500 வாங்க கொடுங்க நான் தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் 3500 இல்லாட்டி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார். 3000 வந்தார். லாஸ்ட் அவ்வளோதான். இவர் என்னன்னா 2000 இறங்கி வந்துட்டார். 2000 வரைக்கும் வந்துட்டார். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னா, ஏன்னா இன்னும் நான் உதய்பூர் போகணும், அடுத்து ஜெய்ப்பூர் போகணும், அஜ்மீர் போகணும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். இன்னும் ஒரு 6 நாள் நான் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்குது. பட்ஜெட் எவ்வளோன்னு ஜெய்ப்பூரோட லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எங்கே ஹனுமான் சுரைக்கு போகணும். அங்கே போயிட்டு ஜீப் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, இவர் நம்பர் கொடுத்துருக்காரு. ஜீப் எதுவும் கிடைக்கலாம் இவருக்கு வந்துட்டு கால் பண்ணோம்னா பைக்கில் கொண்டு போய் விட்டுறாராமா சாம் வில்லேஜில். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 800 கேட்குறாரு. கொஞ்சம் இறங்கி வந்ததில் 500 வந்தாப்புல. 500 கீழே இறங்கவே மாட்டேங்கிறாரு. பார்க்குறேன், அங்கே போய் பார்த்து ஜீப் ஏதாவது கிடைக்கல அப்படின்னா மட்டும் கால் பண்ணி வேறு வழியெல்லாம் போய் தான் ஆகணும். இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு ஜீப்புக்கு வந்திருக்கேன். இந்த ஜீப்பில் வந்துட்டு 70 கேட்டிருக்காங்க. 70 rupees வந்துட்டு சாம் வில்லேஜுக்கு போகிறதுக்காக. இங்கே இருக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இது யூடியூப்பான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு கேட்டேன். நாங்களும் வரலாமான்னு கேட்டிருக்காரு. ஓகே, தாராளமாக வரலாமே, எல்லாருமே நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா. ஹாய் போலோ பையா. ஹாய் பாய். ஹாய் 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 சே ஹாய். பாய். தேங்க்யூ ஸோ மச். 70 கேட்டிருக்காரு இங்கேருந்து சாம் வில்லேஜுக்கு. ஃபஸ்ட்டு 100 rupees சொன்னார். 100 rupeesலேருந்து 80 to 70க்கு. இந்த பையா தான் வந்துட்டு ஒரு 70 rupeesக்கு வாங்க அப்படின்னாரு. ஓகே, தேங்க்யூ பையா. ஓகே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. நான் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது சாம் வில்லேஜுக்கு போய் ஆகணும். எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு தெரியல. போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல தமிழ்நாடு எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்டாங்க. ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாடா? ஐ நோ தமிழ்நாடு. எனக்கு வந்துட்டு தமிழ்நாடு தெரியும். நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வருவாங்க, நிறைய இடத்த சுற்றி பார்ப்பாங்க, அதுவும் எங்ககிட்ட தான் பேக்கேஜ் புக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு பேக்கேஜ் உங்களுக்கு புக் பண்ணி தரோம், முடிஞ்ச வரைக்கும் வாங்க, அங்கே போயிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. இல்லைனா வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் புக் பண்ண கிடையாது, அங்கே போனால் தான் தெரியும் எத்தனை இடத்த போய் புக் பண்ணும் அப்படின்ட்டு. இது வேறு குறுன்னு பார்க்குறாரு. நல்லா இருக்குல்ல வீடியோ எடுக்கிறதால. அதனால் இவர் தான் வந்துட்டு கிங். ஆமாம், அதாவது இங்கெல்லாம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா கேபுக்கும் இவர் தான் கிங்கா. கிங். நேம் பையா? My name Firoz Khan. Yes. Firoz Khan பேரே சூப்பராக இருக்குது. ஓகே தேங்க்யூ பையா. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஜீப் வந்துட்டு ஃபுல்லாக கூட்ட ஆகுமா? ஒரு கிतना आदमी आना इसमें? हाँ, 13 आदमी. 10 people. இன்னும் ஒரு 10 பேர் என்ன சேர்க்காம ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், போகும்போது எவ்வளோ கூட்டத்தோட நெரிசலோட போகிறோன்னு தெரியல. போயிட்டு அங்கே போயிட்டு நான் போக ஒரு சில வீடியோகள் எடுக்கிற ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். அங்கே போயிட்டு எங்கே போய் புக் பண்ண போகிறோம் என்ன இதனால பிளான் கிடையாது. அங்கே போயிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு 2 பார்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சாம் வில்லேஜில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறது, அதுக்கடுத்து சாம் வில்லேஜில் நம்ம எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோவாக வரப்போகுது. ஸோ தப்பாக நினச்சிக்காமல் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு குல்தாராவுக்கு போகிற ரோட்டுக்கு வந்துருக்கோம். குல்தாரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ரீசெண்டாக இல்லை, நிறையா வீடியோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட வீடியோஸ்லாம் இந்த குல்தாரா வில்லேஜ் அப்படின்னாலே பேய் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குல்தாராவில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது.
அந்த இடம் வந்துட்டு அமானுஷ்யமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஒரு சில இந்திக்கார பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த ஜீப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக குல்தாரா வரைக்கும் போகும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா இங்கே நின்றுச்சு. அந்த போர்டில் இருக்குது குல்தாரா அப்படின்ட்டு. இருங்க அங்கே போய் காமிக்கிறோம். ஏதோ குல்தாரா இது இந்த வழியாக போகிறது. குல்தாரா இன்சைட் குல்தாரா வந்துட்டு இந்த வழியாக போகிறது. நம்ம சாம் டியூன்ஸ்க்கு போகிறோம் இந்த வழியாக. வாங்க வாங்க வாங்க. அவர் வேறு டென்ஷனே வேறு இப்போ கிளம்பிட்டாப்பில். ஓகேங்க, சாம் வில்லேஜ் வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். ஹோட்டல் புக் பண்ணோம். பேக்கேஜ் இதெல்லாம் பார்ப்போம். எப்போ நம்ம அந்த ஜீப்பு இந்த நம்பர் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு நம்ம பேசினோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ வந்துட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். சப்பாத்தி வந்துட்டு 100 ரூபா ஆகுமா ஒரு பிளேட்டு. பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு இந்த இடத்துல. லைட்டாக குளிருது. கையெல்லாம் அப்படியே வெட்டங்குது. காலிலேருந்து சரியாக சாப்பிடல. சரியாக இல்லை, சுத்தமாகவே சாப்பிடல. கேட்டிருக்கேன் சப்பாத்தியும் அப்போது சப்ஜி தால் என்னன்னு தெரில. வந்திருக்கிறதா தெரியும் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு ஹோட்டல் புக் பண்ணோம். அடுத்து பார்க்கலாம் ஹோட்டல் எங்கன்னு தெரில. இங்கே நிறைய பேர் வந்து கூப்பிட்ருக்கானுங்க. வா அமரா ஹோட்டல் வா 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 அப்படின்னு நின்றுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் அங்கங்கே நின்றுருக்காங்க. போய் கேட்போம். நமக்கு வந்துட்டு பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போகலாம். இல்லாட்டி இங்கே எங்கேயாவது எது பெஸ்ட்டுன்னு பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சாண்ட் டியூன்ஸ் போயிட்டு ஜீப் சஃபாரி அப்புறம் கேமல் சஃபாரி முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு போயிட்டு பேராஷூட் இங்கே வந்துட்டு இதை பார்த்தீங்களா, இவன் வயசுக்கும் இவன் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி சேனல் ஜெய்சல்மேர் vlog அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்கானா. லைக் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா, எல்லாம் பண்ணுவீங்களா, அதனால் அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஓகேங்க, இங்கே வந்துட்டு இதெல்லாம் சுற்றி பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஜெய்சல்மேரோட சிட்டி டூர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அங்கேயும் போகணும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நம்மளையே பார்த்துட்ருக்காங்க vlog பண்ணுறதுனால. பின்னாடி முன்னாடி எல்லோரும். சரி, சாப்பிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பலாம். ஓகே, டன். கேட்டேன் ஒரு இதுக்கு வந்துட்டு குழம்பு ஊற்றிக்கலாமா, 2 குழம்பு. அப்புறம் வந்துட்டு இதில் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கிறதான். அப்படியெல்லாம் வேணாப்பா, நானே அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். சப்ஜி இது என்ன, இது வந்துட்டு சாம்பார் மாதிரி இருக்குது. சாம்பார் தான், தால். இது வந்துட்டு ஏதோ ஒரு காய் போட்டு செஞ்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற்றி ட்ரை பண்ணிடுவோம். ஓகேங்க, சாப்பிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இங்கே சாப்பிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு கிளம்புறேன். ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம். நிறைய பேர் வந்துட்டு ரவுண்ட் போட்டே இருக்காங்க. வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, என்ன 100 ரூபா ரேட்டு அதிகம். 2 சப்பாத்தி தான் வச்சுருக்காங்க. அன்லிமிட்டடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கும். ஏன்னா நமக்கு சுத்தமாக டைம் இல்லை. 3 மணிக்கு வந்துட்டு நம்ம சாண்ட் டியூன்ஸ்க்கு போயிட்டோம்னா 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நம்ம வந்து சாண்ட் டியூன்ஸில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி, அப்புறம் என்ன அங்கேயே வந்துட்டு சாண்ட் டியூன்ஸில் சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமா. இப்போ அந்த பையன் சொல்லிட்டு போனால ஏதோ பேராசூட்டிங், அப்புறம் ஏதோ பைக் ஒன்று இருக்குமாம்மா, அந்த தார் டிசர்ட்டில் ஓட்டுற பைக்கு. இதுக்கெல்லாமே அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன இது பட்ஜெட் எவ்வளோன்னு தெரில, போனால் தான் தெரியும். போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.